வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுபா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷார்ட் நெக்லஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ரெட் கலர். அப்புறம் வந்துட்டு ஆன்டிக் பால் எடுத்திருக்கேன் 6mm. இது வந்து அந்த ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பால். அதுக்கப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி சாம் வந்துட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, நான் கியர் வயர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கியர் வயர் லென்த் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு லென்த் வயர் வந்துட்டு எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கிளிப் ஸ்டோனில் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி 2 ஹோல் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹோலில் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் ஹோல் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி வந்து 2 ஹோல் இருக்கு இல்லையா, செகண்ட் ஹோலில் இந்த செகண்ட் கியர் வயரை வந்துட்டு நான் கோர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்படி வந்து உங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எண்டில் வந்துட்டு ஒரு கியர் லாக் போட்டு ரஃப்பாக லாக் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு வந்து எண்டில் வந்துட்டு பால் வச்சா நல்லாயிருக்குமா இல்லைனா கிளிப் ஸ்டோன் வந்துட்டு நல்லா இருக்குமான்னு தெரியல. ப்ளஸ் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி வரும்னு தெரியல. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரஃப்பாக வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்படி வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேப் ஒட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். வயர் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு வயர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நான் 6mm பால் வந்து கோர்த்துக்க போகிறேன். இதில் வந்துட்டு நான் 5 பால் வந்து ஃபஸ்ட்டு கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வயர்லேயும் அதே மாதிரி ஒரு 5 பால் வந்து கோர்த்துக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி அந்த கிளிப் ஸ்டோனை வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கிளிப் ஸ்டோனை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே கீழேன்னு 2 வயரில் வந்து 2மே கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த நெக்வேர் வந்து ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மினிமலாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சல்வார்ஸ் கூடயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எண்டில் வந்துட்டு நான் கிளிப் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன், அதனால் அது கொஞ்சம் டேர்ன் ஆகுது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, பால் வச்சுட்டு இந்த நெக்லஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்துட்டு நான் வந்து இந்த சைடு 3 கிளிப் ஸ்டோன், அப்புறம் வந்துட்டு 2 சைடுமே 3 கிளிப் ஸ்டோன் வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இங்கே 3 கிளிப் ஸ்டோன் வந்து கோர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆன்டிக் பால் இருக்கு இல்லையா, அது வந்து கோர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சென்டரில் வந்துட்டு அந்த லக்ஷ்மி காயின் வந்து கொடுக்குறேன். அது வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கட்டுங்கிறதுக்காக அது வந்து நான் கோர்க்குறேன். ஸோ இந்த லக்ஷ்மி காயின் கோர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா சைட்லலாம் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து எந்த ஹோலில் வந்துட்டு அதை இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது வழியாக அந்த அதர் ரெண்டுலேயுமே நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா தான் அது வந்து லக்ஷ்மி காயின் வந்து கரெக்டாக செட் ஆகும். இல்லைன்னா அது டேர்ன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நெக்லஸ் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அது நீட்டாக தெரியாது, அதனால சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்து 3 இந்த சைடுமே நான் 3 கிளிப் ஸ்டோன் வந்து கோர்த்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ அந்த ஜுவல் வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ரஃப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டோன் வந்து கோர்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எண்டில் வந்து கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, முடியும் போது அதுக்கு பதிலாக நான் ஆன்டிக் பாலே இருக்கட்டும்னு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு ஆன்டிக் பால் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கியர் லாக் கொடுத்தோம் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு இந்த சைடுமே நான் பாலே வந்துட்டு கோர்த்துக்கிறேன். ஸோ தட் அந்த ஜுவல் வந்துட்டு யூஸ் பண்ணும்போதுமே சரி, கோர்க்கும் போதுமே சரி, அது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம்ல, போடும்போதுமே வந்துட்டு கிளிப் ஸ்டோனுக்கு பதிலாக அந்த எண்டில் பால் இருந்தால் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். அந்த 2 வயரையுமே வந்துட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன் கியர் லாக் கொடுத்துட்டு. ஸோ 2 சைடுமே கியர் லாக் கொடுத்துட்டு நான் லாக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இப்படி வச்சு பாருங்கள். இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு டைட்டாக இருக்கும் சில நேரம். ஸோ அவ்வளோதான். நான் வந்துட்டு இங்கே வந்து கோர்த்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எண்டில் வந்து உங்களுக்கு 2 வயர் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நான் ஒரு வயர் கட் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஒரு லூப் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ 2 சைடுமே கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 2 சைடுமே ஒவ்வொரு வயர் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு கியர் லாக் கொடுத்துட்டு அந்த கியர் லாக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் செயினோ இல்லைனா வந்துட்டு நெக் ரோப்போ வந்து நீங்கள் கோர்த்துக்கலாம். 2 சைடுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
ஸோ இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா நெக் ரோப் யூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது. நீங்கள் செயின் சப்போஸ் வேணும் அப்படின்னா வந்து ஒரு ஜம்ப் ரிங் கொடுத்து கூட செயின் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெண்டன்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பிளாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் இங்கே டேப்லெட் பீட்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு கீழேயுமே அந்த பெண்டன்ட்டில் வந்துட்டு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஜம்ப் ரிங்கில் அந்த டேப்லெட் பீட் கொடுத்துட்டு கீழே டேரெக்டாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லோரியல்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வெறும்னே டேப்லெட் பீட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நான் 3 பீட் வந்துட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த நெக்வேர் வந்து நான் வியர் பண்ணி கூட பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு சாரீஸ் கூட வியர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சுடிதார் கொஞ்சம் கிராண்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுடிதாருக்கு கூட இதை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டெட் வந்துட்டு ரொம்பவே மினிமலாக கொடுத்துருக்கேன். ஸ்டெட் பேஸில் வந்துட்டு டேரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கிளிப் ஸ்டோன், அதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். ஸோ இங்கே பெண்டன்ட் இருக்கிறனால ஸ்டெட் வந்துட்டு சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஒரு ஓவர் வியூ ஆஃப் த ஜுவல்லரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே மாடலில் தான் வந்து ஜுவல் பண்ண போகிறேன், பட் பேர்ல் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோனுமே வந்துட்டு நான் ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து ஜென்ரலி காமன் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஸோ தட் நீங்கள் எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்குமே வியர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 கியர் வயர் யூஸ் பண்ணி நான் சென்டரில் அந்த கிளிப் ஸ்டோன் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா பேர்ல் எடுத்திருக்கேன், 6 mm பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸுக்கு பதிலாக கிறிஸ்டல் பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். கிளிப் ஸ்டோன் வந்துட்டு நான் இங்கே ஸ்மால் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் லார்ஜ் சைஸ் கிளிப் ஸ்டோன் வந்து எடுக்கிறீங்கன்னா பீட்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து மாற்றிக்கோங்க, 8 mm எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பேர்ல் பீட்ஸுக்கு பதிலாக ஜெல்லி பீட், கிராக்கிள் பீட் எது யூஸ் பண்ணாலுமே அழகாக இருக்கும். உங்களுக்கு ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் வந்து இங்கே எந்த பெண்டன்ட் எதுவுமே ஆட் பண்ணல, ப்ளைனாக தான் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளிப் ஸ்டோன், அதுக்கப்புறம் பேர்ல், அதே மாதிரி 5 பேர்ல் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். அதில் யூஸ் பண்ண மாதிரியே 5 பீட்ஸ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். அது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கிறனால நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெக்லஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சோக்கராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இதே பேட்டர்னில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து கியர் லாக் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஜுவல் வந்துட்டு கொஞ்சம் இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு கியர் லாக் கொடுங்க. இல்லைனா வந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கிளிப் ஸ்டோன் வந்துட்டு உங்களுக்கு டேர்ன் ஆக சான்ஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த 2 எண்டையுமே வந்துட்டு நான் ஒரு கியர் லாக் கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி 2 எண்டையுமே வந்துட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு ஒரு வயரை மட்டும் கட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக எப்பவும் பண்ணுற மாதிரி நான் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து நெக் ரோப் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இது சைஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வியர் பண்ணி நீங்கள் உங்களுக்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கியர்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வியர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை நீங்கள் கஸ்டமருக்கு செஞ்சு தர்றீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன லென்த்தில் வேணும், இல்லை எந்த மாதிரி சோக்கர் மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்களா, நெக்லஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ஸோ 2 சைடுமே வந்துட்டு நான் லூப் க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த ஜுவல்லரி பார்க்க ரொம்ப மினிமலாக இருக்கும், பட் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக தெரியும். நிறையா பேருக்கு வந்து பேர்ல்ஸில் வந்துட்டு ஜுவல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து அந்த ஜுவல் பீட்ஸ் இருக்கு இல்லையா, பேர்ல் பீட்ஸ் மட்டும் நல்லா குவாலிட்டியான பீட்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இதை ஜிப்லாக்கில் வந்துட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நான் நெக்வேர் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணனால இயரிங் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 1 inch MDF எடுத்திருக்கேன். பேர்ல் குந்தனில் வந்து 6 mm எடுத்திருக்கேன். நெக்லஸுக்கு யூஸ் பண்ண அதே கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதோடு வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸுமே நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு MDFல வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 6 mm குந்தனை வந்துட்டு நான் ரவுண்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே ரவுண்டுக்கு பதிலாக ட்ராப் ஷேப்போ ஐ ஷேப் எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணால் கொஞ்சம் எலிகெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் ரவுண்ட் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எட்ஜஸில் வந்து கேப் தெரியுது இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஜுவல்லுக்கு வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது இன்னுமே ரொம்ப ஷைனிங்காக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, சென்டரில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளிப் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கிளிப் ஸ்டோனை வந்துட்டு நான் சென்டரில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு அந்த கிளிப் ஸ்டோனை சுற்றிலையும் கேப் தெரியுது இல்லையா, அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து நான் ரவுண்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு 3mm குந்தன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டெட் வந்துட்டு சின்னதாக பண்ணுறீங்கன்னா ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்பவே கிராண்டாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஜுவல்லோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்லஸும் இயரிங்கும் ரொம்பவே எலகெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் இதை மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.